புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட ரூபாய் 12,659 கோடி வழங்க வேண்டும் என மத்திய குழு உடனான ஆலோசனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? புயல் மழையால் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனை, பொது கட்டமைப்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும், மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்பாரங்கள், மின் கம்பங்கள், பழுதடைந்த துணை மின் நிலையங்கள், மின்சார உட்கட்டமைப்புகளை சீர் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பாக குடிநீர் தொட்டிகள், தெருவிளக்கு, கிராம சாலைகள் அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும். இதற்கு இழப்பீடு தேவைப்படுகிறது. மிச்சம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய படகுகள், வலைகள் இதுக்கெல்லாம் இழப்பீடு வழங்கவும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை உணர்ந்தும், சாலையோர வியாபாரிகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக நிவாரணத் தொகை 7,033 கோடி ரூபாயை வழங்க வேண்டும். நிரந்தரமான நிவாரணத் தொகை என்பது 12,659 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் மத்திய குழுவிடம் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக பட்டுள்ளது. ஏற்கனவே 5,060 கோடி ரூபாய் முதற்கட்டமாக நிதி கோரப்பட்டது. அது புயல் அடுத்த நாளாண்டு தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 450 கோடி ரூபாய் புயல் நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டது மத்திய அரசு மூலமாக. ஆனால் தற்போது இந்த புயல் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசின் சார்பாக என்னென்ன பாதிப்புகள் என்று அறிக்கை தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. மத்திய குழுவிடம் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, இப்பாதிப்புகள் அதிகம், சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடம், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பாதிப்பு, டிரான்ஸ்பாரங்கள், மின்கம்பங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெருவிளக்கு, கிராம சாலைகள், மீன்பிடி படகுகள், வலைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் நிரந்தர நிவாரணம் என்பது 12,659 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. தற்காலிக நிவாரணங்கிறது 7,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்பதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய குழு நேரடியா பார்வையிட்டதுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களாக மத்திய குழு பல்வேறு இடங்கள்ல நேரடியாக ஆய்வு மேற்கொண்டாங்க. அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு தரப்புலையும் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு மத்திய குழு தமிழக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசும்போதுதான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசிடம் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அதன் அடிப்படையில் மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. தமிழக அரசின் சார்பாக 12,659 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக கோரப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.